இப்போ நடிகர் விஜய் வந்தாருன்னா 4 மூலை ரோட்டை ரெடி பண்ணி அவர் அப்படியே வேனில் மக்கள் மன்றத்தில் அப்படியே மிதந்து போகிற மாதிரி ஏற்பாடு செய்கிறாங்க. துணை முதலமைச்சர் வந்தால் அதே மாதிரி, முதலமைச்சர் வந்தால் அதே மாதிரி, எடப்பாடி வந்தால் அதே மாதிரி. ஆனால் நாங்கள் வந்தால் நாங்களும் ஒரு அரசியல் கட்சி தான், நாங்களே 234 தொகுதிக்கு வேட்பாளர் நிற்கிறோம். இவர்களும் அது ஒரு இந்திய நாட்டுடைய ஒரு குடிமகனாக போட்டியிடுகிற ஒவ்வொரு வேட்பாளருக்கு இருக்கிற உரிமை தான் இங்கே சங்கர் அவர்களுக்கும் இருக்கிறது, ராஜேஷ் அவர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இவர்கள் வாக்கு கேட்க வரும்போது மட்டும் காவல்துறை பார்த்தீங்களா, ஒரு காவல்துறையோட பாதுகாப்பு இல்லை, யாரும் எங்களுக்கு போக்குவரத்து சரி செய்யலை, எங்களுக்கு முன்னாடி எந்த எஸ்கார்ட் வண்டியும் இல்லை, கட்சித் தலைவர் எனக்கே பாதுகாப்பு இல்லை. அப்புறம் எங்கே எங்கள் வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு? அப்போ என்ன, நடிகர்கள் உயிர் தான் உயிரா? முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கள் உயிர் தான் உயிரா? அமைச்சர்கள் உயிர் தான் உயிரா? அவர்கள் தான் போக்குவரத்துக்கு இடத்தில் இல்லாமல் பரப்புரை செஞ்சுட்டு மக்கள்கிட்ட அவங்களுடைய கருத்து போய் சேரணுமா? எங்களை போன்ற எளிய தமிழர் உரிமைக்கு போராடுகின்ற அரசியல் கட்சிகளுடைய கருத்து மக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாதா? சொல்லுங்க. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற தற்போதைய ஒரு சில ஆளுங்கட்சிக்கு ஆதரவான இருக்கிற வருவாய்த்துறை, காவல்துறை போன்ற அதிகாரிகளுடைய இந்த பாரபட்சமான நடவடிக்கையை நம்முடைய தமிழ்நாடு தேர்தல் ஆணையரை சந்தித்து முறையாக புகார் செய்திருக்கிறேன். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதற்கான வழக்கு தாக்கல் செய்யப்படும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.